இப்போது தந்தி டிவி வாயிலாக அந்த பரமபத வாசல் திறக்கப்பட இங்கே எம்பெருமான் வருகின்ற அற்புத திருக்காட்சியை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ எங்குமிங்கும் இருக்கக்கூடிய பக்த கோடிகள் எல்லாம் ரங்கா 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 என்கின்ற அவருடைய திருநாமத்தை உச்சரிக்க, கோவிந்தா கோவிந்தா என்கின்ற திருநாமத்தை உச்சரிக்க அசைந்து வருகின்ற அந்த நடையழகுக்கே சொந்தக்காரனாகிய அந்த ரங்கநாதன் வருகின்ற அந்த அற்புத காட்சியை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அவன் அரசன் என்பதனாலே, எப்பொழுதும் அவனுக்கு முன்னாலே அந்த நீதியை அவன் காப்பாற்றுகிறவன் என்பதனாலே பக்த கோடிகளிலே எந்த ஜீவராசிகளுக்கும் அவன் வேறுபாடு பார்ப்பதில்லை என்பதை காட்டும்படியான அந்த செங்கோல் அவனிடத்திலே இருக்கிறது என்பதை காட்டும்படியாக இருக்கக்கூடிய அந்த செங்கோலை ஏந்தியபடி மாமேகம் சரணம் ரஜ என்று காட்டுகின்ற அந்த யாம் இருக்கின்றேன் எதற்கும் அஞ்சேன் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கரத்தை காட்டியபடி ரத்தின அங்கியை அணிந்தபடி இதோ நம்பெருமாளாகிய அழகிய மணவாளன் வருகின்ற அந்த அற்புத காட்சியை நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே அவருடைய அந்த திருக்காட்சியை காணுகின்ற பக்தர்கள் கண்களிலே எல்லாம் பொங்கி வருகின்ற அந்த கண்ணீரிலே, அந்த ஆனந்த கண்ணீரிலே அரங்கனுடைய அழகு மிளர்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கையிலே ஏந்திருக்கக்கூடிய அந்த திருப்பந்தத்திலே இருந்து வருகின்ற அந்த சோதியிலே மின்னுகின்ற அவனுடைய மேனி அழகு அங்கே அற்புதமாக நமக்கு தந்தி டிவி வாயிலாக நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆடி ஆடி வருகின்ற அந்த அரங்கனுடைய அழகிலே மதிமயங்கி போன பக்தர்கள் எல்லாம் அவனுடைய திருநாமத்தை உச்சரித்தபடி இந்த ஒரு காட்சிக்காக நாளெல்லாம் காத்து கிடந்த என்ற திருநாள் வரும், எப்பொழுது மார்கழி வரும், எப்பொழுது ராப்பத்து பகல் 10 உற்சவம் வரும், எப்பொழுது இந்த எம்பெருமானுடைய வைகுண்ட ஏகாதசி என்கின்ற இந்த திருநாள் வரும் என்று காத்து கிடந்த பக்தர்கள் இதோ இப்பொழுது நடை திறக்க, அந்த பரமபத வாசல் திறக்க, அந்த மோட்சம் என்னும்படியான அந்த உயர்ந்த பதவி கிடைப்பதற்கான அந்த நாளை காத்து கிடந்த பக்தர்கள் எல்லாம் இதோ அரங்கனை தரிசித்தபடி அவருடைய திருநாமத்தை உச்சரித்தபடி அரங்கா அரங்கா என்று சொல்லக்கூடிய அந்த திருநாமத்தை சொல்லி அழகிய மணவாளன் வருகின்ற அந்த அற்புத திருக்காட்சியை தந்தி டிவி மூலமாக நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம்.